ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி உருளைக்கிழங்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுவல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் வறுவலுக்காக 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு நம்ம பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம மேலே ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 hour வேகட்டும். நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் வார்ம் வாட்டரில் எடுத்துப்போம். நம்ம வேக வச்ச எல்லா உருளைக்கிழங்கையுமே அந்த தண்ணியில் போட்டுக்கலாம். இப்போ எல்லா காயிலையும் இருக்க தோலையும் நம்ம ஒன்று ஒன்றா உரித்து எடுத்துக்கலாம். எல்லா உருளைக்கிழங்குல இருக்க தோலையுமே நம்ம உரித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நமக்கு தேவையான சைஸ் வரையாக நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு கரெக்டான சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நல்லா சூடு ஏறிடுச்சு. தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும்னா நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறேன். தேவையான அளவுக்கு கல் உப்பு. வெங்காயத்துக்கு கூட நம்ம கல்லுப்பு சேர்த்து நம்ம தாளிப்புக்கு இது பண்ணோம்னா வெங்காயம் நல்லா வதங்கி வரும். நம்ம பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா ஒரு மூடியை போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுடலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ 100 வாட்டி கிளறி விட்டுக்கலாம். எதுக்காக மூடி போட்டோன்னா அப்போ தான் தக்காளி நல்லா குழைய வெந்து வரும். நம்ம உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தக்காளி நல்லா வெந்திருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
அதனால் ஒரு மூடியை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தாளித்து விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, அடி பிடிச்சிடும் இல்லைன்னா. நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம காய்கறி கடையில் போய் கேட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் பச்சை பட்டாணி. நான் எப்போவுமே வந்து அதுதான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். அதுதான் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது. சில பேர் உரித்து சாயம் போட்டு விற்பாங்க, அந்த மாதிரி வாங்காதீங்க. அந்த காயோடு வரும். அந்த மாதிரி நான் 1 கிலோ வந்து 100 ருபீஸ் சொல்லி நான் வாங்கினேன். அதை நான் எப்போவுமே வெஜிடபிள் ரைஸ் செஞ்சாலுமே சரி, எது செஞ்சாலுமே நான் இந்த பட்டாணி தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் நீங்களும் அதே மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுதான் ஹெல்த்துக்கும் நல்லது. இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இது நல்லா வேகிறதுக்காக நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. எனக்கு காரம் நான் நல்லா சாப்பிடுவேன், அதனால் நான் 1 ஸ்பூன் இல்லாமல் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா வெந்து வரத்துக்காக நம்ம திருப்பியும் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி நல்லா சுண்ட வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கலரை கலரிட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை இதில் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கை இதில் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். வருகிறேன் மகளே. உங்களுக்கு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி வாட்டமாக இருக்கும் போதே இறக்கிக்கோங்க. இல்லை நீங்கள் ரசம், சாம்பார் அந்த மாதிரி வச்சு சைடிஷ்ஷாக சாப்பிடணும் அப்படின்னா தண்ணி இல்லாமல் நல்லா வறுவல் மாதிரி பண்ணிக்கினீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இறக்கிக்கிறேன். ஏன்னா நான் ஒயிட் ரைஸ் கூட போட்டு சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதனால தான் இதை ட்ரை பண்ணேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம்ல. அப்போ தானே எங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ தான் நாங்களும் இன்னொரு வாட்டி வீடியோ போடணுன்னு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் இன்னும் புது புது ரெசிபியாக ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.